ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறோம்னா, ஒரு ஈவினிங் டு நைட் ரொட்டீன் விலாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து நான் ராகி இடியாப்பம் வந்து நான் பிழிகிற மாரி வந்து நான் காமிச்சிருந்தேன். அதை பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் ரொம்ப நாளாக ராகி இடியாப்பம் ரெசிபி வந்து கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. அந்த சிஸ்டர் வந்து ராகி இடியாப்பம் ரெசிபி வேணும்னா கூட அவங்க யூடியூப்லேயே சர்ச் பண்ணி கூட வந்து செஞ்சு பார்த்துருந்துருக்கலாம். இருந்தாலும் சிஸ்டர் வந்து தொடர்ந்து எனக்கு கமெண்ட் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தாங்க. ராகி இடியாப்பம் ரெசிபி ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. இது ஷேர் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது சிஸ்டர். எனக்கு செய்கிறதுக்கான சூழ்நிலை வந்து எனக்கு கரெக்டாக அமையலை. அதனால தான் வந்து செய்கிறதுக்கு இல்லை. இப்போ நான் ராகி மாவு பார்த்திங்கன்னா 1/2 கிலோ தான் வாங்குவேன். அது கூழ் பண்ணுறது, இடியாப்பம், புட்டு அதுமாரி வந்து மாற்றி மாற்றி தான் வந்து பண்ணுவேன். லாஸ்ட் டைம் அன்றைக்கி தான் வந்து பண்ணணும். உடனே திருப்பி அதே ராகி இடியாப்பம் பண்ணால் பசங்களும் வந்து சாப்பிடவும் மாட்டாங்க. அதனால தான் நான் வந்து கொஞ்சம் டிலே பண்ணினேன். இன்றைக்கி மெயினாக வந்து ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்காங்க. அவங்களுக்காக இன்றைக்கி செஞ்சே காமிக்கணுன்ட்டு தான் நான் எப்படி செய்வேனோ அதை தான் இதில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அன்றைக்கி சாயங்காலம் பசங்களை டியூஷன்லேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு வந்த உடனே முதல் வேலையாக மேலே துணி காய வச்சுருந்தேன். அதுக்காயிடு அங்கேயே வந்து மடித்து எடுத்துகிட்டு வந்துட்டு வரண்டா வீடு ஃபுல்லாக வந்து பெருக்கி தள்ளிட்டு உடனே வந்து இந்த டிஃபன் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். 7:30 மணிக்கெலாம் வந்து இங்கே நம்ம ஏரியாலேயே வந்து ரொம்ப பழமையான சிவன் கோயில் இருக்குது. சிவன் கோயிலில் வந்து இந்த பங்குனி பிரம்மோற்சவம் விழா 10 நாள் தொடர்ந்து நடைபெறும். அதில் வந்து ஒரு நாள் வந்து நாங்கள் எப்போதுமே வந்து சங்கற்பம் கொடுப்போம். அது இன்றைக்கி வந்து எங்களுக்கு டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. அதனால் நேரத்தோட கோயிலுக்கு போகணுங்கிறதுனால இன்றைக்கி சீக்கிரமாக டிஃபன் வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். இது இன்றைக்கி டிஃபனாகவும் வச்சுக்கலாம், ஸ்நாக்ஸாகவும் வச்சுக்கலாம். ஏன்னா அங்கே போனோம்னா பிரசாதமும் வந்து கொடுப்பாங்க. அங்கே வந்து சாப்பிட்டுக்கலாம். அது டைம் ஆகிடும், ஒரு 9:30 10 மணிக்கு மேலே ஆகிடும். பசி தாங்காதுங்கிறனால தான் இன்றைக்கி இந்த இடியாப்பம் செஞ்சிடலான்ட்டு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். சாப்பிட்டுட்டு போனோம்னா பிரசாதம் கொடுக்குற வரைக்கும் கொஞ்சம் பசி தாங்கும் இல்லைங்களா? அதனால தான். அது இல்லாமல் மாவும் கொஞ்சம் தான் இருக்குது. சரி, இருக்கிற மாவு இன்றைக்கி காலி பண்ணிடலாமேன்ட்டு தான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 6 மணி போல் தாங்க வந்து ஸ்டார்ட் பண்ணினேன். இதை வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து கிளம்பணும். அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பசங்களுக்கு அந்த ஸ்கூல் லீவ் விட்டதுலேருந்து ரொம்ப சோம்பேறித்தனமாகிடுச்சுங்க. நல்லா ரெஸ்ட் எடுக்கிறேன். என்னுடைய ரெகுலர் ரொட்டீன் வேலைகள் எதுவுமே வந்து நான் ப்ராப்பராக எதுவும் செய்கிறது கிடையாதுங்க. 3 வேளை வந்து கரெக்டாக வந்து சமையல் பண்ணி சாப்பிட்டுக்கிறது, நல்லா ரெஸ்ட் எடுக்கிறது, இப்படி தான் வந்து போயிட்டுருக்குது. மற்றபடி இந்த க்ளீனிங்கு எதுவுமே வந்து நான் ரொம்ப பண்ணலை. கொஞ்சம் வந்து பார்க்க வீடு நீட்டாக இருக்கணுங்கிறதுக்காக அந்த மேலோட்டமான வேலைகள் மட்டும் தான் செஞ்சிட்ருக்கேனே தவிர டீப் க்ளீனிங்லாம் எதுவுமே வந்து பண்ணலை. எப்போதும் வேலை தானே நம்ம செஞ்சிட்ருக்குறோம். சரி, இந்த லீவில் பசங்க கூட நாமளும் சேர்ந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமேன்ட்டு நான் கொஞ்சம் இல்லை, நல்லாவே ரெஸ்ட் எடுக்கிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி சாதனாப்பாக்கும் வந்து இந்த லஞ்ச் பேக் பண்ணுற வேலையும் இல்லைங்க. அது அந்த வேலை இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பாகிடும். காலையில் எழுந்துச்சி அது லஞ்சு செய்கிற வேலையெல்லாம் இருக்கும். அந்த வேலை இல்லைங்கிறனால இன்னும் ரொம்ப சோம்பேறித்தனமாக ஆயிடுச்சு. இந்த ரெஸ்ட் எல்லாமே பசங்களுக்கு இப்போ ஸ்கூல் ஓப்பன் பண்ணுற வரைக்கும் தாங்க. இன்னும் ஒரு 4-5 நாள் தான். இந்த ஏப்ரல் மந்த்து ஃபுல்லாகவே ஸ்கூல் இருக்குது அவங்களுக்கு. அவங்களுக்கும் அதுக்கு தகுந்த மாரி வந்து லஞ்ச் பேக் பண்ணுறது ஸ்டார்ட் ஆகிடும். நம்மளோட ரெகுலர் ரொட்டீன் அப்போ பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கிறேன். பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வாரத்தில் மேக்ஸிமம் ஒரு 3 இல்லை ஒரு 4 நாள், 1 to 1 நாள் இல்லை 2 நாளைக்கு ஒரு வாட்டி ஏதாவது ஒரு க்ளீனிங் வேலை வந்து செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன். இப்போ அதை எதுவுமே வந்து நான் செய்யலை. அடிக்கிற வெயிலுக்கு வேலை செய்கிற இன்ட்ரெஸ்ட்டே வரமாட்டேங்குதுங்க, தோணவும் மாட்டேங்குது. சரி, இன்றைக்கி இந்த வேலை செய்யலாம்னு நினைப்பேன். அப்புறம் கொஞ்சம் அலுப்பாயிடுங்க, சோம்பேறித்தனம் ஆகிடும். இன்னும் செய்யணுமா அப்படின்ட்டு அப்படியே வந்து விட்டுடுறேன். யாராவது ஒரு 3 வேளை சமைச்சு கொடுத்து நல்லா வந்து சாப்பிட்ணும், நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் தாங்க வந்து தோணுது. அப்படி தான் இருக்குது இப்போதைக்கு உடம்பு. ஏதோ சொல்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேங்க, ஆனால் எங்கேயோ வந்து போயிட்டுருக்குது. சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வரலாம். ராகி இடியாப்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கடையில் வாங்கின ராகி மாவு தான் வந்து எடுத்துருக்கிறேன். நான் மெஷர்மெண்ட்டோடலாம் எப்போதுமே வந்து செய்ய மாட்டேங்க, கையளவு தான். தேவையான அளவுக்கு வந்து மாவு எடுத்துருக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து தண்ணி நல்லா வந்து கொதிக்க வச்சுருக்கிறேன். நம்ம வந்து நார்மலாக இடியாப்ப மாவு வந்து பிசைஞ்சு எப்படி வந்து பிழிவோமோ சேம் அதே மெத்தடு தாங்க. மாவுலாம் வறுக்கெல்லாம் தேவையில்லை. அப்படியே பச்சை மாவு எடுத்து சலிச்சிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன். நெய் இருக்கிறதுனால நெய் சேர்த்துருக்குறேன். அப்படி இல்லைன்னா தேவையில்லை. சேர்க்கும்போது கொஞ்சம் இன்னும் நல்லா சாஃப்டாக வரும், அவ்வளோதான். சப்போஸ் நல்லெண்ணெய் இருந்தால் கூட நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். நம்ம நார்மலாக இடியாப்பத்துக்கு மாவு எப்படி பிசையுமோ அந்த பக்கத்துக்கு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அரிசி மாவுலேயும் சரி, இந்த இடியாப்ப அந்த ராகி மாவுலேயும் வந்து நான் இடியாப்பத்துக்கு மாவு இப்படி தாங்க வந்து பசைவேன். மெஷர்மெண்ட்டோடலாம் வந்து எனக்கு தெரியாது. சில பேர் வந்து தண்ணியை கொதிக்க வச்சு அதில் மாவு போட்டு நல்லா அடுப்புலேயே வந்து கிளறி எடுத்து அதில் வந்து பிழிவாங்க. அதுவும் எனக்கு வந்து செட் ஆகலை. நான் இப்படி தான் வந்து பண்ணுவேன். அது வந்து கொஞ்சம் சூடாக இருக்குது மாவுங்கிறனால சரி அப்படியே மூடி வச்சுட்டு லைட்டாக ஆறட்டும்னு அந்த கேப்பில் வந்து தேங்காய் பால் தான் வந்து அரைச்சிக்க போகிறேன். தேங்காய் வந்து அரை மூடிக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இங்கே இருந்தது. சரி, இருக்கிறத தேங்காய் போட்டு பால் அரைச்சி எடுத்துக்கலான்ட்டு வந்து இருக்கிறேன். பசங்களுக்கு தேங்காய் பால் தான் பிடிக்கும். இடியாப்பம் பிழிஞ்சு நீங்கள் தேங்காய் பால் கூட போட்டு சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா தேங்காய் திருவி நாட்டு சக்கரைலாம் போட்டு கலந்து மிக்ஸ் பண்ணி கூட வந்து சாப்பிட்டுக்கலாம்.
சாதனா அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன தான் தேங்காய் பால் அரைச்சாலுமே அவங்களுக்கு அது அந்த அளவுக்கு விருப்பப்படாதுங்க. இட்லி பொடி இருந்ததுன்னா இட்லி பொடியை வந்து தொட்டு சாப்பிட்டுப்பாங்க. அரிசி மாவில் நம்ம இடியாப்பம் பிழியறதோட இதுமாரி வந்து கேழ்வரகு மாவில் வந்து இடியாப்பம் பிழிஞ்சு கொடுங்க. இது ஹெல்த்தியானதும் கூட. பசங்க கூழ்லாம் வந்து குடிக்க மாட்டாங்கன்னா, கண்டிப்பாக இந்தமாரி இடியாப்பமாக செஞ்சு கொடுங்க. நான் இந்த இடியாப்ப அச்சு வந்து நல்லா மெலிசாக இருக்கிற அச்சுலேயும் வந்து போட்டிருக்கிறேன். இந்த திருகிற டைப் இருக்கு இல்லைங்களா, இதில் கொஞ்சம் மொத்தமாக தான் இருக்கும் அந்த ஹோல்ஸு. அந்த அச்சுலேயும் வந்து போட்டிருக்கிறேன். 2த்துலேயுமே போட்டு பிழிஞ்சு காமிச்சிருக்கிறேன். இந்த நம்ம நார்மலாக இப்போ பிழிகிறோம் இல்லைங்களா, இந்த இடியாப்ப அச்சில் போட்டு பிழியும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி தான் பிழிகிற மாதிரி இருக்கும். அந்த அச்சிலன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க பிழிகிறதுக்கு. இதில் நல்லா மெலிசாக வரும். அது கொஞ்சம் மொத்தமாக இருக்கும், அவ்வளோதான். மாவு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கல் மாரி தாங்க வந்து பிசையணும். பிழியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுமாரி இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா இடியாப்பம் நல்லா பஞ்சு போல் சூப்பராக வந்து வரும். சாதனாக்கு இந்த இட்லி தட்டு குழியில் வந்து இந்த இட்லி சைஸ் மாரியே வந்து பிழிஞ்சால் தாங்க அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அவளுக்கு இதுமாரி வந்து பிழிஞ்சிட்டு எங்களுக்கு இதுமாரி வந்து ரவுண்டாக வந்து பிழிஞ்சிக்கிட்டோம். இந்த இடியாப்ப அச்சே வந்து நல்லா இன்னும் சன்னமாக இருக்கிற ஹோல்ஸு வந்து இருக்குங்க. அந்த வுட்டில் வந்து இருக்கும் இல்லைங்களா, அதில் பிழிஞ்சோம்னா இன்னும் சூப்பராக வந்து வரும். கம்பி கம்பியாக வந்து இருக்கும் அதில். என்கிட்ட வந்து அந்த வுட்டில் அச்சே கிடையாது. ஆனால் அது வாங்கணும்னு ஆசையாக தான் இருக்குது. சரி ஒன்றுக்கு இது 2 வச்சுருக்குறோம், திருப்பி அது எதுக்கு வாங்கணுன்ட்டு தான் அது வாங்காமல் இருக்கேன். ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து எனக்கு ஒரு நாள் அதை வாங்கிடுவேன். பார்த்திங்கன்னா இந்த அச்சில் பிழிகிறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க, அந்த திருகிற டைப்பில் இருக்கிறது. அதனால் அதுலேயும் வந்து பிழிஞ்சிக்கிட்டேன். இட்லி பானையில் முன்னாடி தண்ணி வந்து சூடு பண்ணியிருந்தேங்க. இது கரெக்டாக வந்து ஒரு 6லேருந்து ஒரு 7 நிமிஷம் கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இடியாப்பம் நல்லா சாஃப்டாக வெந்துடும். தேங்காய் பால் ரெடி பண்ணிவிட்டு தான் இடியாப்பம் வந்து பிழிஞ்சேன். இன்றைக்கி தேங்காய் பாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து வெல்லம் சேர்த்துருக்குறேன். நாட்டு சக்கரை இருந்தால் சேர்த்துப்பேன், அப்படி இல்லைன்னா சக்கரை தான் வந்து சேர்ப்பேன். அது 2மே கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்குதுங்கிறனால இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் வந்து வெல்லம் சேர்த்து கலந்து பார்த்தேன். நல்லா தான் இருந்தது. தேங்காய் பால் கொஞ்சம் தண்ணியாக தாங்க வந்து நான் செஞ்சுருந்தேன். ஏன்னா அரைமுடிக்கு கம்மியாக தான் இருந்தது. பத்தாதுங்கிறனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சுக்கிறது. இடியாப்பம் வந்து வெந்துருச்சு. நல்லா சாஃப்டாக நல்லா ரப்பர் மாதிரி நல்லா சூப்பராக வந்துருந்ததுங்க. நான் இப்படி தான் வந்து பண்ணுவேன். சில பேர் இந்த மெஷர்மெண்ட்டோடு செய்வாங்க. ஒரு கப்பு மாவுனா இத்தனை கப்பு தண்ணி ஊற்றி பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. அது எனக்கு வந்து செட் ஆகலை, வரல. அதனால தான் நான் இப்படி வந்து பண்ணுறேன். எங்கள் வீட்டிலலாம் அப்படி தாங்க வந்து பண்ணுவாங்க. என்னோடய பசங்களுக்கும் சரி, அவங்களும் சரிங்க. எது செஞ்சு கொடுத்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ சாப்பிட்டு தான் ஆகணும், மருந்து மாதிரி நினச்சிட்டு சாப்பிட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு நான் ஆரம்பத்துலேருந்து வந்து பழகி விட்டதுனால பசங்களுக்கு நான் இப்போ எது செஞ்சு கொடுத்தாலுமே வந்து அவங்க சாப்பிட்டுப்பாங்க. வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. அப்படி வேண்டான்னு சொன்னாலுமே நான் விட மாட்டேங்க. அது இது ஏதாவது சொல்லி வந்து சாப்பிட வச்சிடுறது. இடியாப்பத்துக்குலாம் தேங்காய் பால் நல்லா திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் நான் கொஞ்சம் தண்ணியை தாங்க வந்து அரைச்சிருந்தேன். நான் வந்து பார்த்திங்கன்னா இட்லி தட்டில் வந்து எண்ணெய் தடவிட்டு தான் வந்து ஊற்றிருக்கிறேன். அதனால் வந்து ஆறுனா கூட எடுக்கிறதுக்கு ஈஸியாக தான் வரும். இடியாப்பம் நல்லா சாஃப்டாக வந்து வந்துடுதுங்க. ரப்பர் மாதிரி இருந்தது, உங்களுக்கு பார்க்கும்போதே வந்து தெரியும். கண்டிப்பாக வந்து இந்தமாரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கப் மாவு எடுத்துக்கோங்க. நல்லா கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதாவது இடியாப்பம் நீங்கள் பிழிஞ்சிருப்பீங்க ஏற்கனவே, அந்த பக்குவத்துக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துகிட்டு பிழிஞ்சாலே சூப்பராக வரும். இடியாப்பம் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க, எதுவும் கஷ்டம் கிடையாது. என்ன ஒன்று, அது பிழிகிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பிழியறதுக்கு ஈஸியாக வருமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றி கொஞ்சம் சாஃப்டாக மாவு பிசைஞ்சிக்கிட்டிங்கன்னா இடியாப்பம் அந்தளவுக்கு வந்து கரெக்டாலாம் வராது. எனக்கு வந்தது கிடையாது, அதனால தான் வந்து நான் சொல்கிறேன். இடியாப்பம் பிழிஞ்சது கொஞ்சம் தாங்க வந்தது. சும்மா ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்நாக்ஸ் மாரி வந்து சாப்பிட்டுட்டோம். எப்படியும் கோயில் போய் எங்கள் பிரசாதம் சாப்பிட தான் போகிறோங்கிறதுனால இன்றைக்கி இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சாச்சு. நான் செஞ்சுட்டு பசங்களுக்கு எடுத்து வச்சுட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லிவிட்டு நான் ரெடி ஆகிட்டேன். இம்மா வந்து தலை வாரிட்டமாக வந்து கோயிலுக்கு போக வேண்டியது தான். சாதனா அப்பா அம்மா வந்து அவங்களும் ரெடி ஆகிட்டாங்க. பசங்க சாப்பிட்டுட்டு வந்து கிளம்பிடுவாங்க. அப்புறம் இந்த சாரீ வந்து வேர் பண்ணுறது ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து நான் காமிச்சிருந்தேன். நான் கமெண்ட் அது ஆஃபில் இருந்திருக்குது. ஒரு சிஸ்டர் வந்து இன்னொரு வீடியோவில் அதை கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த சாரீ இப்போ ரீசெண்டாக ஒரு மேரேஜுக்கு நம்மளுக்கு கிஃப்டாக வந்ததுங்க. இதுக்கு தான் இப்போ நான் ஆரி ஒர்க் வந்து போட்டு ஸ்டிச் பண்ணி நேற்று வந்து அகஸ்தியர் பூஜைக்கு வந்து போயிருந்தோம். நேற்று வேர் பண்ணிட்டு போயிருந்தோம். கொஞ்ச நேரம் தான் வந்து கட்டியிருந்தாங்கனால திருப்பி இன்றைக்கும் கோயிலுக்கு இந்த சாரீ தான் வந்து கட்டியிருந்தேன். நேற்று வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளிட் கொஞ்சம் வந்து வெளியில் விட்டு எக்ஸ்ட்ரா விட்டு வந்து கட்டியிருந்தேன். அதை பார்த்துட்டு தான் சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க அது நல்லா இல்லைன்ட்டு. அப்புறம் சரி இன்றைக்கி அவங்களுக்காக இந்தமாரி வந்து கட்டி காமிக்கலாமேன்ட்டு ஃப்ளிட்டை அழகாக எடுத்து வந்து வேர் பண்ணியிருந்தேன். எப்படி இருக்குதுன்னு வந்து சொல்லுங்கள். நானே ரெடி ஆகிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் எல்லோரும் வந்து கோயிலுக்கு வந்தாச்சுங்க. நம்ம வீட்டிலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் தான், கோயில் பக்கம் தான் நமக்கு. நம்ம வீட்டு மாடியிலேருந்து பார்த்தாலே இந்த ராஜகோபுரம் வந்து தெரியும். இந்த பங்குனி மாதத்தில் வந்து இந்த 10 நாள் பிரம்மோற்சவ விழா சூப்பராக நடக்குங்க. 10ஆவது நாள் வந்து திருக்கல்யாணம் ரொம்ப சிறப்பாக வந்து இங்கே நடக்கும்.
நாங்கள் இந்த ஊருக்கு குடி வந்ததுலேருந்து இந்த பங்குனி மாதத்துல இருந்த 10 நாள் விழாவில் எங்களுடைய சங்கற்பமும் ஒரு நாள் வந்து இருக்குங்க. நாங்கள் கலந்துப்போம் எப்போதுமே. லாஸ்ட் இயர் கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஏதோ ஒரு வருஷம் தான் வந்து மிஸ் ஆகிடுச்சி. நாங்கள் கோயிலுக்கு வந்தது அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சுவாமிக்கு அலங்காரம்லாம் வந்து முடிக்கிற நிலமையில இருந்தாங்க. பரதநாட்டிய நிகழ்ச்சியில் வந்து போயிட்டதுங்க. இன்றைக்கி வந்து 5வது நாள். முதல் நாள் வந்து வந்துடணும், அதுக்கப்புறம் வந்து வர்றதுக்கு முடியல. 5வது நாள் இன்றைக்கி வந்திருக்கிறோம். இந்த வருஷம் இந்த கலை நிகழ்ச்சிக்குன்னே தனியாக ஸ்டேஜ் போட்டிருக்குறாங்க. லாஸ்ட் இயர்லாம் அப்படி கிடையாது. நாங்கள் வந்து அப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே வந்து பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கங்க. அலங்காரம் ரொம்ப ஒரு சிறப்பாக அழகாக வந்து பண்ணியிருந்தாங்க. டெய்லிக்குமே ஒவ்வொரு அலங்காரம். இன்றைக்கி வந்து ரிஷப அலங்காரம்னு வந்து சொல்லியிருந்தாங்க. பூஜை ஸ்டார்ட் பண்ணி பார்த்திங்கன்னா சுவாமி வந்து கோயிலில் வந்து ஒரு 5 வலம் வந்து சுற்றி வருவாங்க. சுற்றி வரும்போது கும்மி அடிக்கிறது, சின்ன பசங்களாம் பரதநாட்டியம் ஆடுறதுன்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் கிட்ட ஆகுங்க இந்த பூஜை முடிகிறதுக்கு. முடிஞ்சு பிரசாதெல்லாம் சாப்பிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு எங்களுக்கு ஒரு 10:30 மணி போல் ஆயிடுச்சு. ஒரு 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க பூஜையெல்லாம் வந்து முடிக்கிறதுக்கு. இன்றைக்கி பிரசாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் புலாவும், அதுக்கு பட்டாணி குருமா, அதுக்கப்புறம் கேசரியெல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி சரியான கூட்டம். இன்றைக்கி பிரசாதம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நல்லா வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்தாச்சு. அது அங்கே 1, 2 கிளிப்ஸ் வந்து எடுத்தது தான் இதில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அப்புறம் வீட்டுக்கு வந்ததுமே அங்கே வந்து நம்ம சங்கற்பம் பண்ணதுனால நமக்கு ஒரு பை வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் என்னென்ன இருக்குதுன்ட்டு அப்புறம் பார்த்துட்டு இருந்தேன் நானும் வெற்றிக்குட்டியும். ஒன்றும் இல்லைங்க, சும்மா 1, 2 பழம், அதுக்கப்புறம் வந்து அந்த பிரசாதம் வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ் அவங்களே வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த டிஃபன் பாக்ஸில் வச்சு கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இந்த வெத்தலை பாக்கு, தேங்காய் பூவெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் பூ எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து படுக்க வேண்டியதான். இன்றைக்கி வந்து ஒரு ஈவினிங் டு நைட் ரொட்டீன் விளாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைக்கி இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விளாகில் வந்து பார்க்கலாம்.